தோழர் முகமது அன்சார் காரைக்குடியிலேருந்து கேட்குறாரு. தொழிலாளி பங்கு நிறுவன பங்கு கூட்டுத்தொகையில் எத்தனை சதம் தொழிலாளிக்கு பிஎஃப் வழங்கப்படும்? மீதி தொகைக்கு எவ்வளவு சிபிஎஸ் பென்ஷன் கிடைக்கும்? என்பிஎஸ் சிபிஎஸ் தற்போது பரிசீலனையில் உள்ள யூபிஎஸ் வேறுபாடு என்ன? இப்போ இவர் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு நம்ம சில விளக்கங்கள் என்பதை சொல்ல வேண்டியிருக்குது. அதான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் போகவே இல்லை. அதனால் இங்கே பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு. இப்போது மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய யூபிஎஸ் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டப்படி ஏற்கனவே பழைய பென்ஷனில் இருக்கிற மாதிரி கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% பென்ஷனாக கிடைக்கும் என்று மத்திய அரசாங்கம் என்பது சொல்லியிருக்குது. என்பிஎஸ்சில் இருக்கிறாலும் யூபிஎஸ்க்கு வேணும்னா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பென்ஷன் ஸ்கீமுமே 1/4/2003 பிறகு உள்ள தமிழ்நாட்டு தொழிலாளிகளுக்கு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டு தொழிலாளிகளுக்கு கிடையாதுங்கிற விவரமே தமிழ்நாட்டு தொழிலாளி இந்தியாவிலே 20 வருஷமாக இந்த பென்ஷனே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதே தமிழ்நாட்டு தொழிலாளிகளுக்கு தெரியாத பரிதாபகரமான நிலைமை இருக்குது. இன்னும் கூட கொடுமை என்ன தெரியுமா? இந்த என்பிஎஸ் ஸ்கீம், அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்கும் பொழுது இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு கிராஜுவிட்டி கிடையாது. தொழிலாளி ரிட்டையர்ட் ஆனால் கிராஜுவிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது கிடையாதுன்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிச்சு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் கிராஜுவிட்டி கிடையாது. ஆனால் போக்குவரத்து தொழிலாளிகளை பொறுத்தவரை நமக்கு கம்பெனி ஆக்டில் இருக்கிறதுனால கிராஜுவிட்டி ஆக்ட் பொருந்தும். நாம் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் கிராஜுவிட்டி கொடுக்குது தமிழ்நாட்டில். ஒரு கட்ட போராட்டத்துக்கு பிறகு மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இந்தியா பூரா கிராஜுவிட்டி கொடுன்னு சொல்லிட்டான். இன்னும் கொடுமை என்னென்னா, தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு கிராஜுவிட்டி கிடையாது. இந்தியாவிலேயே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு கிராஜுவிட்டியும் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஆக 20 வருடங்களாக தேசிய பென்ஷன் திட்டத்துக்கும் போகலை. அதில் உள்ள 1-2 அது போராட்டத்தின் மூலமாக சில சலுகைகள் வருது. தேசிய பென்ஷன் திட்டம் அறிவிக்கும் பொழுது இருந்த நிலைமை இந்த 15-20 ஆண்டுகளில் மாறிடுச்சு. முதல் கிராஜுவிட்டி இல்லைன்னு சொன்னாங்க, போராட்டம் வந்தோடனே கிராஜுவிட்டியை கொடுத்துட்டான். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷனாக 10%லேருந்து 14% அதிகப்படுத்திட்டான். ஃபேமிலி பென்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க, ஃபேமிலி பென்ஷனை கொடுத்துட்டான். இப்போ நேஷனல் பென்ஷன் ஸ்கீமிலே 20 ஆண்டுகளில் சில மாற்றங்கள் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லாமல் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் 20 வருடங்களாக தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம இப்போ தொழிலாளிகிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், இவருக்கு உட்பட சொல்ல வேண்டிய விஷயம், தமிழ்நாடு அரசாங்கம் திமுக, அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சிக்கு நாங்கள் பழைய பென்ஷனுக்கு போவோம்னு சொன்னாங்க, அதுக்கும் போகலை. புதிய பென்ஷனில் உயர்ந்த சதவீத தொகையை கூட கொடுக்கலை. இப்போ புதிய பென்ஷனுக்கு போக வேண்டாம், 14% மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு சொன்னால அதையாவது கொடுத்தனா கூட ரிட்டையர்ட் ஆகும்போது நிறையா தொகை வரும். அதுக்கும் வழி இல்லாமல் தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.